சிறப்பிக்க வைக்க அவங்களும் ஒரு குருக்கள் ஐயா. அவங்க எங்கள் டீம்லேயே பயணிக்கிறாங்க. அவங்கள எங்கள் டீமில் ஒரு உறுப்பினராக செயல்பட்டு எங்களோட உற்ற துணையனாக இதுக்கு முன்னாடி வாழ்த்துரை கூறிய சூரிய நாராயணன் ஐயா அவங்களை வருக வருக என வரவேற்கிறோம். அவருடைய கரகோஷம் சூப்பராக இருக்கும். அதில் கரகோஷம் மட்டும் கொடுப்புடுங்க, அலைங்க சூப்பராக வருவார். ஓம் சுக்லாம்பரதரம் விஷ்ணும் சசிவரணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் தியாயர் சர்வ விக்னோபசாந்தகே. ஐந்து கரத்தனை ஆனை முகத்தனை இந்தின் இளம்பிரை போலும் எயிற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்திகள் வைத்தடி போற்றுகின்றேன. அவையோருக்கு அடக்கமான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இங்கே மேடையிலும் மேடைக்கு முன்புறமாகவும் அமர்ந்திருக்கக்கூடிய ஒழுக்கத்திற்கும் பக்திக்கும் ஞானத்திற்கும் இந்த ஊரினுடைய மாண்பிற்கும் சிறப்பிற்கும் வாழும் பெரிய நாயகியாகவும் வாழும் பிரபா மருந்தீசராக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஆண் பெண் உள்ள அத்தனை கணவன்மார்களை அவர்களை எல்லாம் எங்கள் குடும்பத்தின் உறவினராக எண்ணி மகிழ்கின்றேன். என்னுடைய இந்த 10-15 நிமிடம் உங்களுக்கு வாழ்க்கையில் ஏதாவது ஒரு நல்ல விஷயத்தை கொடுக்கும். தயவு செய்து ஜோதிடத்தில் கருத்தரங்கு என்று சொன்னால், முன்னே பாரதி ஒரு பர்சன் பாடியிருக்கிறான், தேடிச்சோறு பலவிதம் தின்று பல சின்னஞ்சிறுகதைகள் பேசி பிறர் மனம் வாட பல கொடுஞ்செயல்கள் செய்து கொடுங்கூற்றுக்கு பின் இறை அழைப்பின் வேடிக்கை மனித வினோத வாழ்க்கையை வாழக்கூடாதுன்னு சொல்றார். பாரதி ரொம்ப அற்புதமாக சொல்லிட்டான். எப்பவுமே மேடையில் இருக்கக்கூடியவர்கள் செலிபிரிட்டி பர்சன் என்பதை மறந்து விடாதீர்கள். நீங்கள் கொண்டாடத் தகுந்தவர்கள், மெச்சத் தகுந்தவர்கள், போற்றத் தகுந்தவர்கள். உங்களிடத்திலும் இருந்து ஏதாவது ஒரு ஒழுக்கத்தை கற்றுக்கொண்டு மேலே உயர வேண்டும் என்ற எண்ணத்தோடு கீழே அமர்ந்திருக்கிறார்கள். அந்த மேடை நாகரிகத்தை நான் இந்த உலகத்திற்கு மெல்ல தொட்டு காட்டிவிட்டு போய் என் உரையை தொடங்குகின்றேன். எப்பொழுதுமே அரங்குகளிலே கூச்சல் குழப்பம் இருக்கக்கூடாது. தேவையற்ற வாத விவாதங்கள் கீழே இருக்கக்கூடாது. மேலை நாடுகளில் எல்லாம் போய் பாருங்கள், எங்கோ கருத்தரங்கு நடக்கும், செமினார் நடக்கும், ஒரு பின்ட்ராப் சைலண்ட் கீழே விழுந்தா கேட்கும். நாம தான் எப்போ பார்த்தாலும் திருவிழா எது, ஜெபம் எது, பிரார்த்தனை எது, எதுவுமே தெரியாமல் எல்லா இடத்திலும் நம்ம கூச்சலும் குழப்பத்தையும் ஆட்டத்தையும் பாட்டத்தையும் பேசிக்கொண்டே இருக்கிறோம். அதனால நமக்கு சபை நாகரிகம் தேவை. இதையெல்லாம் கூட்டத்தை கூட்டுபவன் சனீஸ்வர பகவான். நீங்கள் எதையெல்லாம் அலட்சியமாக யாரை செய்தீர்களோ, யாரை அலட்சியமாக நடத்தினீர்களோ, எவர் மனம் புண்படும்படியாக நடந்து கொண்டீர்களோ அதையெல்லாம் சனி பகவான் அக்கௌண்டபிளாக ஏற்றிடுவார். ஒரு காலத்தில் நான் சிறுபிள்ளையாக இருக்கிற பொழுது பொன்னையா சுவாமிகள் அவர்களும் நானும் 2 பேர் கைகோர்த்து போகும் பொழுது அண்ணன் அவர்கள் குரு வீட்டிற்கு போனார்கள். நான் சனி பகவான் வீட்டிற்குள் வந்தேன். அண்ணனை கேட்டேன், உள்ளே போடா, உள்ளே நிறைய விஷயங்கள் இருக்கிறது, நீ போய் வா என்றார். நான் சனீஸ்வரன் இல்லம்னு போட்டிருந்தது. தயவுசெய்து கேட்பீர்கள் என்று நான் நம்புகின்றேன். சனீஸ்வர் கேட்பீர்கள் என்று நான் நம்புகின்றேன். காரணம் இல்லை என்றால், எப்பொழுதுமே அமைதியாக இருந்து பாருங்கள். உங்களுக்கு எதை கொடுக்க வேண்டுமோ பெருமானார் எங்களுடைய வாயிலிருந்து வார்த்தைகளை நழுவ விட்டு உங்கள் செவிக்குள் நிரப்பி விடுவான். அதனால தான் சொன்னாங்க பெரியவங்க, கற்றலின் கேட்டல் நன்றுன்னு. இவர் அதிகாரமா தொனிப்பா திமுறா பேசுறாருனால் நினைத்து விட்டு போங்கள். ஆனால் சொல்ல வந்த விஷயத்தை அவையிலையும் சபையிலையும் சொல்லவில்லை என்றால் என்ன அர்த்தம்? ஒவ்வொரு தனி மனிதனுடைய வேள்வி யாருக்காவது தெரியுமா? ஒவ்வொரு தனி மனிதனுடைய வேள்வி, அந்த வேல்யூ பிளஸ்ஸாக இருக்க நான் விரும்புகின்றேன். உங்களின் மதிப்புக்கு மேல மதிப்பாக நான் உங்களுக்கு பணிந்து சொல்கின்றேன். யாராவது வந்தா என்ன நடந்துச்சு, நம்ம கத்தனா மைக்கு சரியில்லை, அவங்களா பேசுறாங்க, துண்டை போட்டாங்க, போயிட்டாங்க, இதுபோ 3 நாளா வந்தாங்க. அங்கிருந்து கால் கடுக்க உட்கார முடியாமல் வயதானவர்கள் மதுரையிலிருந்து வருகிறார்கள், ஒவ்வொரு ஊரிலிருந்து வருகிறார்கள். இது ஒரு பக்கம். இதே அமைதியை, இதே உங்கள் செவிகளை பிச்சை தாருங்கள். உங்கள் செவிகளை ஒரு 10 நிமிஷம். ஒரு குழந்தை பிறந்திருக்கு 2 வருஷம், குழந்தை பிறந்து 2 வருஷம், சனிக்கிழமை சனி ஓரை,
அதில் கொஞ்சம் குழந்தைய பத்திரமா பார்த்துக்குங்க. வீட்டில் டேபிள் போடுங்க. சனி பகவான் வீட்டுக்கு போனேன், உள்ள 2 போர்டு மாட்டியிருந்தான். என்னன்னே 2 போர்டு மாட்டியிருந்தான். அறிவிப்பு பலகை, தகவல் பலகைன்னு போட்டிருந்தார். அந்த சனீஸ்வர பகவான்கிட்ட போய் பார்த்துட்டு, இது என்ன பலகைன்னார். இதெல்லாம் பார்த்தேன்னா இந்த தகுதி இருந்தால் என்கிட்ட வா அப்படின்னார். ஒரு பலகையில் கொடுக்கறத வாசிக்கிறேன், இன்னொரு பலகையில் பிறகு சொல்கிறேன். அவர் சொல்கிறார், எழுதி போட்டிருக்கிறார், குழந்தை பிறந்து 2 வருடம், சனிக்கிழமை சனி ஓரை, கஷ்டத்தை கொடுக்க போகிறேன், கவனமாக இரு அப்படின்னு போட்டிருக்கார். அடுத்து ஒன்று சொல்கிறார், குழந்தைக்கு 3 வயது முதல் 11 வயது வரை ஒவ்வொரு கிழமையிலும் ராகு காலம் வரும், அது மோசமானது, அமாவாசை மோசமானது, கவனமாக இருங்கள்னு சொன்னார். ஒரு ஜோதிடர் நம்மகிட்ட ஜாதகம் பார்க்க வரும்போது அவனுக்கு இப்படித்தான் கொடுக்கணும். அவனுக்கு நியமன நியதிகளை கற்றுக் கொடுக்க வேண்டும், அவனை செம்மைப்படுத்த வேண்டும், உயர்வுபடுத்தணும். ஏனால் தேவர்கள் எல்லாரும் பூமியில் வான்மண்டலத்தில் இல்லை. தேவர்கள், அசுரர்கள், மானுடர்கள், மனிதர்கள், கிண்ணறர்கள், கிம்புருடர்கள் எல்லாரும் என்னமோ சொல்லார்கள். ஆனால் தேவர்கள் எல்லாரும் தெய்வங்கர்கள் ஆனார்கள், எல்லாரும் ஜோதிடர்கள் ஆகிவிட்டார்கள். அவர்கள் ரேஷன் கார்டில் வழியாக உள்ளே வந்து விட்டார்கள். நான் அப்படித்தான் சொல்லுவேன். ஜோதிடராக இருந்தால் நீங்கள் தேவர்கள் தான். படைக்கும் பிரம்மனினுடைய கணிதத்தை கணிக்கக்கூடிய ஆற்றலும் வழியும் வகையும் உயர்வும் உடைய உங்களுக்கு இத்தகைய தகுதியை குருவின் வயலாக தந்திருக்கிறார். அதனால என்னுடைய குருநாதர் பொன்னையா சுவாமிகள் குரு வீட்டுக்கு போனார். சிஷியனை என்ன பண்ணார், முதல்ல சனிகிட்ட போய் பாடம் கத்துட்டு வாடான்னு சொன்னார். சிஷியன்ட்ட போய் பாடம் கத்துட்டு வாடான்னார். சனி வீட்டுக்கு நான் வந்தேன். சனி வீட்டுக்கு வந்திருந்தா இதெல்லாம் போட்டிருக்கு. குழந்தை பிறந்து 12 வயசு முதல் 18 வயசு வரைக்குள்ளே ஞாயிற்றுக்கிழமையில் சூரிய ஓரை நன்மை தராது. உங்க வீட்டில் டைம் டேபிள் இருக்கட்டும். எல்லாமே விலை உயர்ந்தது, எல்லாமே எப்படி போய்விட்டது, காலண்டருக்கு பின்பக்கம் போயிடுச்சு, கொல்லப்புறத்துக்கு போயிடுச்சு. காலண்டரில் முன்பக்கம் வர வேண்டிய விஷயங்கள் காலண்டருக்கு பின்பக்கம் போய்விட்டது. ஒருவருக்கு 18 வயது முதல் 34 வயதுக்குள் சந்திர ஓரை திங்கட்கிழமை நன்மை செய்யாது, நன்மை செய்யாது. ஒருவருக்கு 32 வயது முதல் 52 வயது வரை வெள்ளிக்கிழமை சுக்கிர ஓரை நன்மை செய்யாது. நான் நோட் பண்ணிக்கணும், வெள்ளிக்கிழமை நல்ல நாள், அது ஓரை இது அப்படின்னார், அந்த பல்பு எரியாது. ஒருவருக்கு 52 வயது முதல் 62 வயது வரை யமகண்ட வேலையில் கவனமாக இருக்கணும். இப்போ நீங்கள் குறிக்க முடியாது, இந்த வீடியோ யூடியூப்பில் டெலிகாஸ்ட் ஆகும், வீட்டில் உட்காந்து குறிச்சிக்கலாம். 63 வயது முதல் 100 வயது வரை புதன்கிழமை புதன் ஓரை நன்மை தராது. இதுவரைக்கும் ஜோதிடத்தில் வெளிவராத விஷயங்கள், எந்த குருமாரும் பகிரங்கமாக சொல்ல மாட்டாங்க. செவ்வாய்க்கிழமை சனி ஓரை கஷ்டம். செவ்வாய்க்கிழமை அன்று பூசம், அனுஷம், உத்திரட்டாதி நட்சத்திரம் வந்தால் கவனம் தேவை. வெள்ளிக்கிழமை சூரிய ஓரை சரியாக வராது. ஞாயிற்றுக்கிழமை சுக்கிர ஓரை சரியாக இருக்காது. புதன்கிழமை ராகு காலம் சிறப்பாக இருக்காது. திங்கட்கிழமை குரு ஓரை சிறப்பாக இருக்காது. வியாழக்கிழமை சந்திர ஓரை சிறப்பாக இருக்காது. இந்த ஊரின் நட்சத்திரம் அஸ்வினி மகம் மூலம் அன்றும் சனி ஓரையிலும் கவனம் தேவை. அஸ்வினி மகம் மூலத்தில் பிரவா மருந்தீஸ்வரர் கோயிலில் வச்சுருக்காங்க கர்மாவை. பிரவா மருந்து ஈஸ்வரன். இந்த கோயிலுடைய ஸ்தல புராணம் ஒவ்வொரு வீட்டிலையும் ஒட்டி இருக்கணும், அது ரொம்ப சிறப்பு. இது ஒரு பக்கம் பலகையே சனி பகவான் வீட்டில் நான் படித்தேன். என்ன அண்ணாச்சி உங்களை தான், ஒரு பக்கம் பலகை சனி பகவான் வீட்டுக்குள்ளே போகும்போது வலது பக்கம் போட்டிருந்தது, இடது பக்கம் ஒரு பலகை போட்டிருந்தது. அந்த பலகையில் எழுதியிருந்தார், 6 வயது முதல் 100 வயது வரை எந்த கிரகம் எந்த திசையை நடத்தினாலும் கவலை இல்லை. இதில் பிரகாரம் ஒருவன் நடந்து கொண்டால் அவன் வாழ்வில் ஜாதகமே பார்க்க வேண்டாம், ராகுகால யமகண்டம் பார்க்க வேண்டாம், முடிச்சிருவேன், துண்டே வேண்டாம் எனக்கு. என்ன வாழ்க்கையில் அப்போ என்ன கடைபிடிக்க வேண்டிய விஷயம் என்ன? இவ்வளவு நட்சத்திரங்கள் இவ்வளவு காலங்கள்லாம் இருந்தால் ஹியூமனிட்டி நேச்சர்னு ஒன்று இருக்கு, ஒரு தனி மனித கடமை இருக்கு. நாம் எல்லாரும் மனிதனாகவே இல்லை, மனித புனிதனாக மாறுவதற்கு சனீஸ்வர பகவான் தான் வச்சிருக்கிறார் சில விஷயங்கள்.
அதை நான் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. முதலில் சனி பகவான் ஒன்று என்ன எழுதி போட்டிருக்காருன்னா, பொறாமை இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறார். எந்த கிரகம் திசை நடத்தினாலும் பார்க்க வேண்டாம், சனி பகவான் சொல்லக்கூடிய விஷயம் பொறாமை இருக்கக்கூடாது, பேராசை இருக்கக்கூடாது, நக்கல் நையாண்டி இருக்கக்கூடாது. இது ஒரு முக அட்டை தரித்திரம். இது எவன் கண்டுபிடிச்சானே தெரில. எவனையாவது சீட் பண்ணுறது, அக்கா தங்கச்சி சீட் பண்ணுறது, நக்கல் அடிக்கிறது. ஆமாம், ஒருத்தர் ஒழுங்காக சாமி கும்பிட்டுருந்தா பெரிய பக்திபானே அப்படின்னு இப்படி பண்ணுறது, இது எல்லாமே அவங்க மனம் நொந்து போனால் இதெல்லாம் சனியினுடைய அக்கௌண்டபிளில் ஏறிடும். அதுக்கப்புறம் பொறுமை வேண்டும், சகிப்புத்தன்மை வேண்டும், அதே போல வாழ்க்கையில் சேவை செய்தல் வேண்டும். இந்த மண்டபத்தை ஏற்று நடத்தி நிகழ்வுகளை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய இந்த ஊரினுடைய தனவான், இந்த மண்டபத்தினுடைய உரிமையாளர் அவர்களையும் நம்முடைய ராதாகிருஷ்ணன் அவர்களையும் நினைவு கூர்ந்தால், அவர் வேண்டாம் வேண்டாம் இனிமேல் நாங்கள் சொல்லுவோம், நீங்கள் பெசாட்டுக்கு உட்காரணும். பாராட்டுவது எங்கள் கடமை, பொறுமை காப்பது உங்கள் கடமை என்று சொல்லி சகிப்புத்தன்மை, சேவை செய்தல், சர்வீஸ் பண்ணணும். அப்புறம் இன்னொரு பெரிய விஷயம் இங்கே குடும்பம் ஆண் பெண்ணுக்கு சொல்லிக்கிறோம், வருவதை எதிர்கொள்ள வேண்டும். ஜோசியர்கள் எனக்கு 750 ரூபா தான் ஃபீஸு, இன்னொருத்தனுக்கு 4000 ரூபா வாங்குறான்னா அதுக்கு நம்ம என்ன செய்ய முடியும்? அடுத்த வீட்டுக்காரி ஆம்பளை பிள்ளை பற்ற எடுத்து வீட்டுக்காரி இடிச்சுக்கிட்டா கிடக்க முடியும்? அதனால் வருவதை எதிர்கொள்ள வேண்டும். அதுக்கப்புறம் எளிமையாக இருக்க வேண்டும். இதெல்லாம் சனி பகவான் அவர் வீட்டில் எழுதி போட்டிருந்தா தான் நானும் ஐயாவும் போனேன். அவர் முன்னமே படிச்சுட்டாரு. ஆமாம், நான் கொஞ்சம் லேட்டாக போய் படித்தேன். அதுக்கப்புறம் பாருங்க, உடல் வியர்க்க நடத்தல். உடம்புல வியர்க்க 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 நடந்தால் என்ன செய்யணும்? சனி பகவானுக்கு பிடிக்கும். உழைப்பை அதிகமாக்கி கொண்டே இருந்தால் சனி பகவானுக்கு பிடிக்கும். அதுக்கப்புறம் பாருங்க, இன்னொரு விஷயம் சொல்றார். இன்னைக்கு நிறைய பேர் பணம் சேரலை, பணம் தங்கலைங்கிறான். கெட்ட வார்த்தை கெடு வார்த்தை பேசாதீங்க. நான் முதற்கொண்டு கூட பேசுறதை திருத்திக்கிறேன். அதனால மகாலட்சுமிக்கு பிடிக்காது. வாய் நாறக்கூடாது, வீட்டின் தலைவாசலுக்குள் வரையும் நாற்றம் இருக்கக்கூடாது. நான் வாஸ்துல கிட்டத்தட்ட 40 வருஷமா அந்த ஃபீல்டில் இருக்கேன். 3 தலைமுறை எங்கள் வீட்டில் மனையடி சாஸ்திரம். புரியுதுங்களா? தெரியாது கிடையாது, நிறைய ஆராய்ச்சி பண்ணியிருக்கிறோம். அதெல்லாம் இங்கே கக்க முடியாது. அதே போல் நம்மளுடைய வீடுகளில் பொறுத்தளவில் இன்னும் ஒரு 3 விஷயம் இருக்குது. அண்ணனாக இருந்தாலும், தம்பியாக இருந்தாலும், வாத்தியாராக இருந்தாலும், சிசியனாக இருந்தாலும் விட்டு கொடுத்து போகும் தன்மை இருந்தால் சனிக்கு ரொம்ப கரும்பு சாறில் அபிஷேகம் செய்ததற்கு சமானம். அதற்கப்புறம் பாருங்க, சுத்தமாகவும் அழகாகவும் இருந்து தொலையவே வேண்டும். சுத்தமாகவும் அழகாகவும் இருந்து தொலையவே வேண்டும். அடிப்படையில் நம்ம வீட்டு பெண்கள்லாம் எப்படி இருக்கு? கிறுக்கச்சிக்கு தங்கச்சி மக மாதிரி இருக்கா, ஆன்னு இருக்கிறது. அடுப்படியை ஆளக்கூடிய கிரகம் 2 தான், சனீஸ்வரனும் சுக்கிரன் தான் ஆள போகிறான். ஆனால் அதை பற்றி பேசணும்னா பொன்னையாசாமி பார்க்குறாரு, சர்ச்சாய்வன் இன்னைக்கு மைக்க விடமாட்டான் போல இருக்கு அப்படின்னார். நிறுத்திற தலைவர் சீல்டெல்லாம் கொண்டு வந்துட்டீங்க பக்கத்தில். அதுக்கப்புறம் மேலே முகம் மலர்ச்சியோடு வரவேற்கக்கூடிய மனோபாவம் இன்னைக்கு தொலைஞ்சிருச்சு. ஆனால் ராதாகிருஷ்ணனும் அவங்க வீட்டுக்காரமா எங்கே இருக்காங்க? எழுச்சி நில்லுங்க, தயவு செய்து 2 பேரும் எழுச்சி நில்லுங்க, எழுந்தோ சேர்ந்து நில்லுங்க, பிரிக்காதீங்கம்மா. இது வேற பிரித்த பாவம் எங்களுக்கு வந்துடும். வாங்க அத்தான், வாங்க எங்கள் தங்கச்சிட்ட வாங்க. ஆமாம், முகமலர்ச்சியோடு வரவேற்கிறாங்க. டீ போடவா, காப்பி போடவா, பூஸ்ட் போடவா? பாவக்காய் ஜூஸ் கேட்டேன், உடனே ஓடி போய் ஒரு தொத்த பாவக்காய் எடுத்து டுர்ன்னு அடிச்சு ஜூஸை கொண்டுட்டு வந்து என் கையில் கொடுத்தாங்க. என் சக்கரை சரியாயிருச்சு. நேற்றுக்கு தான் அப்படி பண்ணாருன்னு பார்த்தா இன்னைக்கு தூக்கு வலையில் வச்சுட்டு இந்த மச்சனனுக்கு கொண்டுட்டு வர்றாரு. புரியுதுங்களா? கொண்டு வந்து நெல்லிக்காயோட மோர் இருக்கு, பாவக்காய் ஜூஸ் இருக்கு, பூஸ்ட் இருக்கு, எது வேணாலும் குடி, ஒன்னா குடி, களி. எப்படி அந்த முகமலர்ச்சியோடு வரவேற்கிற மனப்பான்மை. என் தலைமுறை சார்ந்த வணக்கத்தை உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறேன். என் தலைமுறை சார்ந்த வணக்கம் இல்லை. எது காரணம் சொல்றோம்? இந்த மாதிரி இதெல்லாம் எப்படி இருக்கும்? முகமலர்ச்சியோடு வரவேற்கும் தன்மை. அதீதிகளுக்கு உபசரித்தல். பிச்சைக்கார பயல்களுக்கு சோறு போட்டார், அதீதிகளுக்கு உபசரித்தல். அதுக்கப்புறம் கடைசியா ஒரு விஷயத்தை கொடுக்கிறார் பாருங்க, பிற உயிர்களின் பசி கண்டு அறிந்து தெரிந்து உணவு கொடுத்தல். அந்த நல் மகனார் சனி பகவானின் செல்லப்பிள்ளை, அவர் பட்டம் பதவி அரசாங்கத்தில் உதவியில் உயர்ந்த பதவியில் இருந்தும் கூட இந்த நாடாளும் அரசர் போன்ற இது போன்ற மகான்கள், வசதிமிக்க மகான்கள் எளிமையாக அமர்ந்திருக்கிறார்கள். இந்த எளிவந்த தன்மை, எல்லாரும் செல்ல குழந்தைகள். இந்த 2 போர்டையும் படித்தேன். ரவி ஜெகமாட்ட சொன்னேன், ஒரு சீல்டு கொடுத்தா தான் மைக்கை விட்டு கொடுப்பேன்னு சொன்னேன். இப்போ சீல்டு கொடுக்குறாரு. இதெல்லாம் உங்களுக்காக. இதை பொறுமையாக நான் கொஞ்சம் நகைச்சுவாக சொல்லியிருக்கிறேன். அதனால்
எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு என்று சொல்லி உங்களை எல்லாம் பார்க்க வேண்டிய சந்தர்ப்பத்தை இறைவன் எனக்கு தந்திருக்கின்றார். நீங்கள் யாரோ நாங்கள் யாரோ, பக்கத்தில் வாங்க, அழக்கூடாது, வாங்க. நீங்கள் யாரோ நாங்கள் யாரோ, உங்கள் பெற்றோர் யாரோ என் பெற்றோர் யாரோ. ஒரு அழகான பழமொழி உண்டு, எங்கள் அண்ணா சொல்லுவார், யாதும் யாதும் யாவாராயினும், யாதும் யாதும் யாவாராயினும் நீயும் நானும் செம்புணல் வயல் நீர் போல் ஒன்றாய் சேருவோம். எங்கோ பிறந்து வளர்ந்த எங்களை இந்த திருத்துறைப்பூண்டி அண்டி அரவணைத்து தாய்போல் செய்போல் எங்களுக்கு உண்ண உணவு உடுத்த உடை தங்கை இருப்பிடம் தந்து சகோதரனாகவும் மாமன் மைத்தனராகவும் உறவு கொண்டு கலந்து மகிழ்ந்து எங்களை ஜோதிட தொழில் செய்வதற்கு எங்களை அழைத்தீர்களே. உங்களை எல்லாம் நாங்கள் பாராட்டுவதற்கு வார்த்தைகளே இல்லை என்று சொல்லி உங்கள் திருவடிகளில் பணிகின்றேன். வெற்றிவேல் முருகனுக்கு. ஐயாவுடைய பேச்சு எப்படிங்க இருந்துச்சு? அருமையா இருந்துச்சா? சந்தோஷப்படுத்துற மாதிரி இருந்துச்சா? ரைட், ஓகே. அதாவது ஒவ்வொரு மனிதனுக்குள்ளேயும் ஒவ்வொரு ஆத்ம சக்தி இருக்கும், சரியா? அப்போ இவர் கரகோஷத்தில் சொன்னாலும் கூட, ஆவேசத்தில் சொன்னாலும் கூட, அதிகாரத்தில் சொன்னாலும் கூட ஜோயிட கருத்துக்கு மாறாமல் என்றைக்குமே சொல்ல மாட்டார். அந்த அளவுக்கு விருப்பமான ஜோயிடத்தில் விருப்பமான ஒரு மனிதர் அப்படின்னா சூரிய நாராயண ஐயா அப்படிங்கிறத எந்த வித எல்லளவும் ஐயமில்லை. அந்த அடிப்படையில் அவருக்கு சிறப்பு செய்ய நம்முடைய மதுரையிலிருந்து அகத்தியர் ஜோயிட வித்தியாலய அறக்கட்டளையில் தலைமையேற்று பொறுப்பேற்று நடத்தி கொடுக்கும் ஐயா பொன்னையசாமி ஐயா அவங்களை வருக வருகை என வருக அழைக்கிறோம். அடுத்த அபிராம் சேகர் ஐயா அவங்களையும் வருக வருகை என வரவேற்கிறோம். ஐயா இப்போ வாஸ்து பற்றி அருமையாக சொல்லுவாங்க. நம்மளுக்கான ஒரு புரிதல் வாஸ்துடா என்ன அப்படிங்கிறத ஒரு சின்ன ஒரு கண்ணோட்டம். அதாவது ஒரு வீடுன்னு இருந்தால் அந்த வீட்டுக்கான 9 நவக்கோள்ல கதாநாயகன் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா ராகு தான். எப்படி சார் ராகுன்னு சொல்றீங்களா? எல்லாரும் சுக்கரங்கிறாங்க, செவ்வாய்ங்கிறாங்க, புதன்கிறாங்க. அதாவது வீட்டுக்கு கதாநாயகன் ராகு தான். என்ன காரணம் அப்படின்னா, அதாவது வீட்டில் நிலவாசல் இல்லாமல் வீடு கட்ட முடியாது. நிலவாசல் இல்லாமல் வீடு கட்ட முடியாது. நிலவாசல் தான் ராகு, சரிங்களா? அதாவது முன் வாசல் ராகு, பின் வாசல் கேது. எப்படிங்க? முன் வாசல் ராகு, பின் வாசல் கேது. அதாவது சாப்பிட்றதுக்கு வாய் எப்படி? ஒரு மனித உடம்புல தலைவாசல் எதுங்க? வாய். மனித உடம்புல தலைவாசல் வாய், ராகு, சரிங்களா? அதாவது பின்வாசல் எதுங்க? டுபாக்குரு, அதான் கேது, சரிங்களா? அப்படிங்கிறத ஐயா சொல்றாரு. அதாவது ஒரு வீட்டுக்கு முக்கியம் ராகு கேது இல்லாம இயங்காது. ஒரு மனிதனின் உடம்பும் ராகு கேது இல்லாம இயங்காதுங்க. சாப்பிடணும், பாத்ரூம் போகணும், சரிங்களா? அதாவது ஆசனவாய் அப்படிங்கிறது சரிவர இயங்கினால் மட்டும்தான் ஒரு மனிதன் ஆரோக்கியம் வளர முடியும். ஒரு வீட்டுக்கும் ராகும் கேது கரெக்டான முறையில் முன்வாசல் வச்சா அது நேர் பின்வாசல் வைப்பாங்க. அப்படிதான் வீடெல்லாம் கட்டுவாங்க. இன்னைக்கு அதெல்லாம் மறந்துட்டு ராகுடைய பிரார்த்தத்தில் தான் உடம்பு இயங்குது. அதாவது ஊடு தலைவாசல் பின்வாசல் அடிப்படையில் தான் வீடும் இயங்குது. அப்ப மனிதனுடைய உடம்பை வச்சுதான் வீடே அமைக்கிறோங்கிறான், சரிங்களா? அப்போ இந்த ரெண்டுக்கும் கதாநாயகன் யாரு? ராகு பகவான், கேது பகவான். அந்த அடிப்படையில ராகு பகவான் அடிப்படையில ஐயா பேசிட்டு போயிருக்கார். கடைசியில கேது பகவான் அடிப்படையில கட் பண்ணிட்டு போயிட்டார், சரிங்களா? அதனால அவர்களுக்கு சிறப்பு செய்ய பொன்னையசாமி ஐயா அவர்களையும் அபிராம் சாமி ஐயா அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறோம். நாங்கள் ஒரு 5 வருஷமாக இலவச ஜோதிட வகுப்பு நடத்திக்கிட்டு இருக்கோம். யார்ட்டையும் காசு வாங்குறது இல்லை. கீழே அடிப்படையிலிருந்து உயர்நிலை வரையிலும் டிரான்ஸ்பரண்ட், ஓப்பன், எதையும் மறைக்கிறது இல்லை. நாடியிலிருந்து, கிருஷ்ணானியத்திலிருந்து, மணிகண்ட கேரளத்திலிருந்து பல பாடங்கள் எல்லாமே இலவசமாக, கிட்டத்தட்ட 100 வகையான நொடி பிரசன்னத்திலிருந்து நிமிட பிரசன்ன வரைக்கும், கால பிரசன்ன வரைக்கும் எல்லாமே இலவசமாக வெளிப்படைத்தன்மையோடு நடத்திக்கிட்டு இருக்கோம். கற்றுக்கணும்னு ஆர்வம் உள்ளவங்க மட்டும் என்னுடைய நம்பரில் நீங்கள் உள்ளுக்குள்ள வந்தீங்கன்னா, இந்த ஊரில் இருக்கக்கூடியவங்க பதிஞ்சிக்குங்க, குரூப்பில் நீங்கள் சேர்த்துக்கங்க. டெய்லி வகுப்பு நடக்கும். வாரத்தில் 4 நாள், ஞாயிற்றுக்கிழமை 2 மணி நேரம் நடக்கும்.
எதுவுமே காசு கிடையாது. இன்னைக்கு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக ஒரே ஒரு 15 ஒரு 6 மாதத்தில் நீங்கள் நல்ல பலன் சொல்லிடலாம். அதான் உண்மை. இன்னைக்கு வளர்ந்த ஜோசியர்கள் என்ன டெக்னாலஜியில் பாம்பை பிடிச்சி பலன் சொல்லனாலும் அதில் 16 வகை பாடங்கள் இலவசமாக தெளிவு இருந்தால் நீங்கள் இது பண்ணலாம். தனிப்பட்ட முறையில் யாருக்குமே காசுக்கு நடத்துறதில்லைன்னு சொல்லி இந்த ஜோதிட கருத்தரங்கத்தில் கொஞ்சம் ரஞ்சம் இருக்கிறவங்க இந்த வாய்ப்பையும் பயன்படுத்திக்கங்க. ஏன்னா நான் சர்வீஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். என் இறைவன் என்னை நல்லா வச்சிருக்கிறான். அதனால் நான் பாடம் நடத்துறதுக்கு பணம் வாங்குறது இல்லை. கிட்டத்தட்ட 40 ஆண்டு கால அனுபவம் எனக்கு உண்டு. அதனால் என்னுடைய யூடியூப்ல எல்லாம் பார்த்துருப்பீங்க. அதனால் உங்களுக்கு இது ஏன் சொல்கிறேன்னா, இந்த ஊரில் உள்ளவங்க யாராவது 4 கிராமத்தில் இருப்பாங்க, ஏதோ ஒன்று 2 தெரிஞ்சுக்கிட்டால் 4 வரியை சொல்லி பொழைச்சிக்கலாம். அதுக்கு தான் வழியை தவிர வேறு ஒன்றும் இல்லை. நன்றி, வணக்கம். நம்பர் நோட் பண்ணிக்கோங்க. 98 421 98 421 30 317. நீங்கள் யூடியூப்லாம் பார்க்கலாம். என்னுடைய வீடியோஸ்லாம் நிறைய வந்திருக்கும். கடைசியில் பார்த்தா இவரை நான் பார்த்துருக்கேனேன்னு சொல்லுவீங்க. நான் சட்டை போட்டிருக்கேன். அது சட்டை போடாமல் தான் இருப்பேன். இவர் தான் எனக்கு சட்டை வாங்கி கொடுத்தார். எங்களுக்கு எல்லாருக்குமே இன்றைக்கி உணவு, உடுத்த உடை, தங்கை இருப்பிடமெல்லாம் கொடுத்தார். இந்த 98 421 30 317. நன்றி, வணக்கம். திருத்துறைப்பூண்டி மக்களுக்கு எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். வாழ்க வளர்க. நன்றி, வணக்கம் ஐயாவுக்கு.